ஹலோ ஆல், வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறோன்னா பெர்லின் போக போகிறோம். நாங்கள் ப்ராக்லேருந்து ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ளிக்ஸ் பஸ் தான் எடுத்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு பஸ் இருக்குது. பல ஊருக்கு நம்ம பஸ்லேயே போயிடலாம். இதுதான் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். நாங்கள் போன பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் பஸ்ஸு. அதில் வந்து செகண்ட் ஸ்டேர் கேஸ் ஏறி மேலே போனோம். ஃபஸ்ட் இதில் ஃப்ளோரில் தான் எங்களோட சீட்ஸ் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த ஸ்டேர் கேஸ் ஏறி மேலே போனப்போ ரொம்ப கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பஸ்ஸு. ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி நல்ல வியூ. அந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் பார்த்திங்கன்னா அது பெனரோமிக் வியூன்னு வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம இப்படியே ரோடு ஃபுல்லாக கிளியராக பார்த்து ஓட்டிகிட்ருக்கலாம். நாங்கள் ஜஸ்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் பஸ்ஸில். சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது வந்து ப்ராக் எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்ல ரோட்ஸ் ஆக்சுவலி. ப்ராக் அண்ட் பெர்லின் நல்ல ரோட்ஸு. அதுவும் விடிய காலையில் போனதுனால டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்போது அதே மாதிரி அந்த வியூ வந்து செம்ம அழகாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த சிட்டியை விட்டு வெளியே போகும்போது எல்லாம் பச்சை பச்சையாக இருந்துச்சு. அதுவும் அந்த வில்லேஜஸ்லாம் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லோரும் நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய பேர் அங்கே லோக்கலைட்ஸ் தான், அவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பச்சை கிராஸஸ் நிறைய இருந்துச்சு. அதுக்கு இடையில் நிறைய ஃபார்மிங் பண்ணிருந்தாங்க. இப்போ எங்கள் சீட் பார்த்திங்கன்னா இப்படி ட்ரே இருந்தது. ட்ரே மேலே வாட்டர் பாட்டில், ஃபுட் எல்லாமே வைக்கலாம். நான் ஒரு புக் எடுத்துகிட்டு போயிருந்தேன், கேரி பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது புக்கு வாசிக்க இது பண்ண. இது வந்து டனல்ஸ். ஸோ ஒரு ஹில்லி ஏரியானால எல்லா மவுண்டன்ஸ் கீழே டனல் ட்ரில் பண்ணி விட்ருக்காங்க ஹைவேலேயே. நிறையா டனல்ஸ் இருக்குங்க. எல்லா டனல்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் இது ஆக்சுவலி. இது வந்து ஜெர்மனி செக் பாயிண்ட். இப்போ ஜெர்மன் வந்து பார்டர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ வில் ஹாவ் அ செக்ட் என்ட்ரி. அப்போது இங்கே ஷெங்கன் ரீஜனில் நீங்கள் உங்கள் ரெசிடென்ஸ் பெர்மிட் ஆஸ் வெல் அஸ் பாஸ்போர்ட் ரெண்டுமே காமிக்கணும். ஓகே. ஸோ எல்லா இதுவும் செக் பண்ணுறாங்க. இவங்க ஏறும்போதே பஸ்ஸில் கேட்குறாங்க எவ்வளோ பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, எங்கே போகிறீங்க. ஆக்சுவலி இந்த பஸ் வந்து நார்வே போகுது. ஜெர்மனி ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல் ஜெர்மனியில் இருந்து நெக்ஸ்ட் டே வந்து நார்வே போய் சேருது. ஸோ ப்ராக்லேருந்து 22 hours. ஸோ அதனால் அதை செக் பண்ணுறாங்க ஜெர்மன் என்ட்ரியில். அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க பஸ்ஸில் இது மாதிரி பாஸ்போர்ட்டும் கார்டு எடுத்து வைங்கன்னு. ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் எங்கள் இதை பார்த்தாங்க, எங்கள் ஃபேஸ் மேட்சிங் சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லை, வீசா கம்மி நாட்கள் இருக்கிறவங்க கிட்ட குவெஸ்சன் பண்ணுறாங்க. நமக்கு வந்து செக் ரிப்பப்ளிக் ரெசிடென்ஸ் பெர்மிட் இருந்ததுனால குவெஸ்சன் பண்ணல. வீசா பேசிஸில் வரவங்க கிட்ட குவெஸ்சன் பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் ஜெர்மனியில் இருக்க போகிறீங்க, எப்போ திரும்பி போகிறீங்க, அந்த மாதிரி பர்பஸ் ஆஃப் விசிட் எல்லாமே கேட்குறாங்க. எங்ககிட்ட ஆனால் எதுவும் கேட்கல. இது வந்து விண்மில் ஏரியா. பெர்லின் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய விண்மில்ஸ் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அவங்க வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி வந்து மேக் பண்ணுறாங்கன்னு. இது வந்து பெர்லின் இறங்கிட்டோம். இறங்கி உடனே பார்த்தது வந்து BMW மேனுஃபேக்சரிங் யூனிட் தான். அதுக்கப்புறம் கீழே போனோம். லைக் நாங்கள் ட்ரெயின்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ அந்த சப்ஸ் கிட்ட போனோம். அப்படியே மெட்ரோ போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 24 day டிக்கெட் எடுத்தோம். எங்கள் ஹோட்டல் வந்து இந்த மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸில் இருந்துச்சு, ட்ரெயின் பிடிச்சி போகிற மாதிரி. இறங்கி நாங்கள் திரும்பியும் இது எடுத்துகிட்டு வந்தோம், பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. இங்கே வந்து ஹோட்டலில் வந்து கிறிஸ்மஸ் இது ஸ்டார்ட்டாக இருந்தது. ஸோ அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹெவிலி டெக்கரேட்டட், ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஹோட்டலில் மல்டி குவிசின் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இந்த ஹோட்டலில். அப்போது நல்லா இருந்தது. ஹோட்டல் ஸ்டேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹோட்டல் பெர்லின் அதோட பேர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஷியன் தீம் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே டிடி டேபிள் இருந்துச்சு. அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வச்சுருந்தாங்க. அது மாதிரி கிஃப்ட் மாதிரி ரேப் அப் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் தோணுச்சு இந்த ஹோட்டல். அண்ட் இட் இஸ் வெரி க்ளீன். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்ஷனும் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இது வந்து நம்ம ரூம் போகிற ஹால்வே நிறைய ரூம்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும். எங்களுக்கு வந்து 5th ஃப்ளோரில் கிடச்சிருச்சு. அந்த அந்த போகிற அந்த ஹாலு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ரொம்ப நல்லா கார்பெட்டடாக வச்சுருந்தாங்க. ஹால்வே ரொம்ப க்ளீனாக இருந்தது ஆக்சுவலி. அண்ட் இப்போ குளிர் எல்லாமே கம்ப்ளீட்லி ஹீட்டடாக இருந்தது. த ஹோல் ஹால்வே ரூம்ஸ் எல்லாமே ஹீட்டர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்ருக்குங்க. சின்ன ரூமும் ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே நாங்கள் தங்குதில் வச்ச ரொம்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரூம்ஸ் இது.
இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்சுவலி. ஸோ இதுதான் எங்கள் ரூம். நான் ரூம் குட்டியாக கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன். எங்கே ஒரு டிவி இருந்தது, நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு டேபிள் அண்ட் கெட்டில், இதுதான் பெட் அண்ட் லேம்ப்ஸு, லைட்டிங் எல்லாமே அழகாக இருந்தது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, த வால் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய அந்த பர்லின் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது ஆக்சுவலி இந்த ஹோட்டல் கம்பேர்ட் நிறைய ஹோட்டல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. இட்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல், ஆனால் நல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதுவும் இந்த மிடில் ஆஃப் த சிட்டி ஆக்சுவலி. இங்கேருந்து இங்கே போகிறதுனால அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெட்ரோ சப்வேஸ் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் ஸ்பேஷியஸாகவும் நீங்கள் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி. குளிக்க, அப்புறம் ஜாக்கெட்ஸ் இது பண்ண ஒரு க்ளாசெட் ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இட் வாஸ் பிரிட்டி குட். நாங்கள் சூஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல்ஸ் இது. ஸோ இது எங்கள் டே 1 ஆஃப் பர்லின் டூர். நாங்கள் இப்போ தான் ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணிட்டோம். இனிமே பார்க்கலாம் ஜஸ்ட் எப்படி போகுது பர்லின்னு. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் ரொம்ப எக்ஸைட்டட் ஜெர்மனி பார்க்க. ஸோ யா, ஈவன் ஐ ஆம் எக்ஸைட்டட் டு எக்ஸ்ப்ளோர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.